திரு குரலர் வர சரவணன், எப்படியும் அவருடைய எதுக்கும் சேர்த்து நீங்கள் பேசலாம். இந்த பரப்புரைகளில் எது பிரதானமாக இருந்ததுன்னு பார்க்குறீங்க? அதிமுக மாநில அரசாங்கத்தின் மீது திமுக மீது வைத்த விமர்சனங்கள் நேரடியாக எல்லாருமே பார்த்தோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மீது நேரடியாக இருந்ததா? இன்றைக்கும் அந்த கேள்விகளை முன் வச்சாங்க. அது ஒரு வியூகமாக இருந்ததுன்னா உங்கள் கட்சிக்கான வியூகமாகவும் இருக்கலாம். அது ஏன் தவிர்க்கப்பட்டுச்சு அல்லது அப்படி தான் அதை பார்க்க வேண்டியது? இல்லை, தவிர்க்கப்பட்டது என்று சொல்வதே தவறான பதிவு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியில் இருக்கிறது. ஸோ எதிரில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஸோ இவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அதை நிறைவேற்றினார்களா? அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு போனான்னா அதனால நமக்கு பயன் உண்டா என்பதுதான் மக்கள் பார்ப்பார்கள். ஸோ இது பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நீங்க 24லயே எடுத்துட்டீங்களா? இல்லை, சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்று மக்கள் பார்க்க மாட்டார்கள். என்னன்னா, இப்படிப்பட்ட கட்சிகள் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மீண்டும் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் நிறைவேற்றுவார்களா என்கிற சந்தேகம் அவர்கள் நிச்சயமா வரும்ல. அதனால நீங்க சட்டசபை இது பாராளுமன்றம், அதனால இந்த வாக்குறுதிகளை நீங்க மறந்துருங்க, அதனால பாராளுமன்றத்துக்கு நாங்கள் புதுசாக நான் வாக்குறுதி ரெண்டு விஷயம் அதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க சொல்றதுல மாற்று கருத்துல இப்ப திமுக அரசு ஆட்சி அமைத்து அவங்க சொன்னதுல என்ன செஞ்சாங்கன்ற கேள்வியை நீங்க வைக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் எதிர்கட்சி அதான் கடமையும் கூட, மாற்று கருத்துல 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியும், இனிமே நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இந்தியா கூட்டணி பிரதமராக மோடி இருக்கக்கூடாது, பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது நிலைப்பாடு அதுல இருக்கா இல்லையானே இது வரைக்கும் தெரியல. பிஜேபி வரணும், ஆட்சிக்கு வரக்கூடாதா, யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஒவ்வொரு விவாதத்திலையும் நீங்க இதை கேட்கறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி கொடுக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் அதே கேள்வி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தீர்மானிப்பவர்கள் தான் நிச்சயமாக பிரதமராக வர முடியும் என்கிற எண்ணம் எங்களுக்கு உண்டு. அதனால அப்படி என்றால் நிச்சயமா நாங்கள் நம்ம இவர்களை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம் என்பதுதான் பொருள். சின்ன வேறுபாடு மட்டும் சொல்லிருக்காங்க. இப்ப திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாடு தாங்காது, 3 வருஷத்துல அவங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்க, இனிமே அவங்க வந்துடவே கூடாதுன்னு நேரடியா சொல்ற மாதிரி அங்க ஏன் பிஜேபி அப்படி சொல்ல முடியல, அப்படி ஏன் அப்படி ஒரு வாதத்தை வைக்கலங்கிறத நான் கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் கேட்டாலும் பதில் நேரா வரல. இல்ல அதேதான். ஏதாவது பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய மோடியையும் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியா கூட்டணியும் எதிர்க்கிறோம். யார் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தீர்மானிப்பவர்கள் தான் பிரதமராக வர முடியும். அதனால் நீ எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தீர்மானிப்பவர்கள் தான் பிரதமராக வர முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். வரக்கூடாது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா? அப்படின்னு நாங்க வருவோம் என்று சொன்னாலே மற்றவர்கள் வரக்கூடாது என்பதான பொருள். ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது பொதுச்செயலாளர்கிட்ட. அவர்கிட்ட இப்ப தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை எண்ணிக்கை குறைவா இருக்குன்னா நீங்க பிஜேபி ஆதரிப்பீங்களான்னு கேட்டா அப்போது முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாரு. அதை என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மீண்டும் வருது. இல்ல நாங்க அதுதான் தெளிவா சொல்றோம். அதாவது யார் வரக்கூடாது என்பதை நாங்க வரணும் என்று சொன்னா நாங்க அவங்க 2 பேர்ட்டையும் நாங்க கூட்டணி கிடையாது. சோ அவங்க வரக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லாவிட்டால் கூட நாங்கள் வரணும் என்று சொன்னால் அவங்க 2 பேரும் வரக்கூடாது என்பதான பொருள். ஸோ அதை நீங்கள் திரும்ப அவங்களோட நாங்கள் ஏதோ உறவு வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்ன, ஊழல் கட்சி நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மாதிரி சிந்திப்பாங்க, ஓட்டு போட வருவார்கள் என்ன சந்திப்பாங்க, இந்த கட்சி இந்த ஒரு ஆதரிக்கிறது, இந்த வேட்பாளர் ஆதரிக்கிறது, இந்த வேட்பாளர் நமக்கானவரா, ஏற்கனவே அவர் தனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினாரா, அப்படி காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இப்பொழுது கொடுக்கிற வாக்குறுதியை மட்டும் எப்படி காப்பாற்றுவார்? அதனால் நிச்சயமாக இந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர் நமக்கு வேண்டப்பட்டவர் அல்ல, அதனால் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடலாம் என்றுதான் நினைப்பார்கள். இன்னொன்று ஊழல் இல்லை என்று நீங்க சொல்லுகிற பொழுது நீங்க நம்ம இவர் கூட சொன்னார். நீங்க சொன்னதுல இருந்தா ஒரு கேள்வி என்ன வருது சார், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு என்ன செஞ்சார் செய்யல அதை பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கும்போது பிரதமரை பார்க்க மாட்டாங்களா? அதுதானே பேசணும். நீங்க இப்ப நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக மக்கள் யோசிப்பாங்க, இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன நடவடிக்கை இருந்துச்சு, அவருடைய ப்ராக்ரஸ் என்னன்னு பார்ப்பாங்கன்னா இப்ப பிரதமருடைய ப்ராக்ரஸையும் பார்க்கணும்ல. அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறதா திமுக வைக்கிற விமர்சனம். பிரதமரை பத்தி நாங்க விமர்சனம் பண்ணிட்டோங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழர் மக்களை நீங்க தனியாக பிரிக்க முடியாதுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாற்றுக்கருத்துல ஒரு தேர்தலில் பஞ்சாயத்து தேர்தலுக்கான பிரச்சனையும் பேசப்படும், சட்டமன்ற
தேர்தல் பத்தியும் கேட்பாங்க மக்களுக்கு, அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் அவர்களை பொறுத்த கேட்பாங்க. வரைக்கும் அவங்க பிரச்சனை தான் முக்கியம். அப்படி பார்க்கிற பொழுது இது பாராளுமன்ற தேர்தல் தானே, அதனால நாங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அதை நீங்க ஒதுக்கி தள்ளிடுங்க. அதனால பாராளுமன்றத்துக்காக தேர்தல் என்பதனால நாங்க மோடியை எதிர்க்கிறோம், என்னோடு நீங்க சேருங்கள் என்று சொன்னா நீங்கள் நம்பத்தகுந்த ஆசாமிகள் இல்ல. ஏன்னா நீங்க உங்க ஏற்கனவே நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே நீங்க 39 எம்பிகள் அங்க இருந்தீங்க, அது குறித்து தமிழனுடைய உரிமையை காப்பாற்றுவதற்கான எந்தவித நடவடிக்கை நீங்க எடுக்கல. நீங்க அது மோடியை மட்டும் நீங்க முன்னாடி யூபிஆர் சங்கத்தில் இருந்தபோது எடுக்கலங்கிறீங்களா, செய்யலங்கிறீங்களா? இல்ல இப்ப 39 பேர் இருந்தாங்கல்ல, 39 எம்பிகள் இருந்தாங்களா, அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, தமிழர்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. அப்படி உங்களை தேர்ந்தெடுத்து பிரயோஜனம் இல்ல யார் இருந்தாலும். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தேர்ந்தெடுத்தா நிச்சயமாக பாராளுமன்றத்திலும் அவங்க நமக்காக குரல் கொடுப்பார்கள். நீ உங்களை இந்த வாக்குறுதியில் நீங்க நிறைவேற்றவில்லை என்பதற்கான உங்களுக்கு தண்டனை இது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், முதல்ல இவர்கள் நீங்க எந்த சப்பை கட்டு வேணாலும் கட்டலாம், ஆனா நீ தேர்தல் களத்துக்கு போகிற பொழுது ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரையும் மக்கள் துரத்தி அடித்தார்கள். என்ன காரணம்? நீங்க என்ன சொல்லிட்டீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, என்னத்தை வாக்குறுதிகளை சொன்னீங்க, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா? நீங்க தொழிலாளர்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறீர்கள், மாணவர்களை ஏமாற்றி, அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள், பெண்களை ஏமாற்றி, அத்தனை பேரையும் ஏமாற்றி மக்கள் மீண்டும் மாநில பிரச்சனைகளை தான் பார்க்க போறாங்க. மாநில பிரச்சனை இது மத்திய பிரச்சனை என்று அவர்கள் பிரித்து பார்ப்பதில்லை. மக்களுக்கான பிரச்சனை, நீங்க வெள்ளத்துல நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க என்பதை தான் பார்ப்பார்கள். பிரச்சனைகள் வெள்ளத்துக்கு காசு கொடுக்கலன்னு அவங்க பணமே கொடுக்கல மத்திய அரசு சொல்றாங்க. அதுல உங்க நிலைப்பாடு என்னன்னு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல. அதையும் அவங்க மக்கள் யோசிப்பாங்க. என்னன்னா இதே பிரச்சனை யோசிக்கல, மக்கள் யோசிச்சிருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் பழைய காலத்துல வெள்ளம் வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கேட்ட பொழுது ஏறக்குறைய 4500 கோடி நாங்கள் கேட்ட பொழுது இதே ப. சிதம்பரம் 500 கோடி தான் கொடுத்தாரு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நீங்க அதையும் நீங்க சொல்லல. அப்ப அது நீங்க என்ன பண்ணீங்க? ப. சிதம்பரத்தை நீங்க கண்டிக்க அரசியலுக்காக நம்ம இங்க இருக்க பிரச்சனை விட்டுருவோம். அப்படியே அவங்க செஞ்சாங்க, நாங்களும் அப்படி போக முடியாது. மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும்னா நம்மளும் தான் அது சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்வார்கள். மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்ல, நீங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்த பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொழுது, அதனால நான் உன்னை சொல்றேன், கருத்து கணிப்பு என்று சொல்கிறார்ல, அது கருத்து திணிப்பு தான். என்ன இப்ப நீங்க என்னன்னா இவங்க ரெண்டு நிலைப்பாடு, அதாவது டெல்லியில கருத்து கணிப்பு நடந்து அங்க 400 இடத்துல இவர் மோடி ஒருவர்னா அந்த கருத்து கணிப்பு திணிக்கப்பட்டது என்று நீங்க சொல்லுகிற நீங்க, அப்ப இது ஏன் திணிக்கப்பட்டது என்று ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? யார் ஏத்துக்கிறாங்கன்றீங்க? இல்ல இப்ப இவர் நம்ம குபேந்திரன் சொன்னாரு, அதுக்கு சொல்றேன் என்னன்னா இந்த கருத்து கணிப்பை ஏத்துக்கல. கருத்து கணிப்பு எந்த காலத்துல நீங்க போன 21 தேர்தலிலேயே 30 இடங்களில் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கருத்து கணிப்பும் சொன்னது. நாங்க 75 இடத்துல வெற்றி பெறவில்லையா? அல்ல கருத்து கணிப்பை வைத்து ஒரு தேர்தலை முடிவு செய்ய முடியாது. அது ஒரு தந்திரம். அது ஒரு தந்திரம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், ஆப்ட் நிறுவனம் உங்களுக்கு இத்தனை இடம் தான் வரும் 2021 கணிச்சாங்க, அப்படிதான் வந்துச்சு. மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியுமா என்பதற்காக பொய்யாக சொல்லுகிற தந்திரம். உங்க உரிமை அது திருப்பின்றீங்க, உங்க உரிமை.